குடும்ப சேனலை பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ரொம்ப ஹெல்தியான அரைக்கீரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன தேவையான ஐட்டம்ன்றதை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கும் போதே பார்க்கலாம் வாங்க. இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 கட்டு அரைக்கீரையை வந்து காம்போட சுத்தம் பண்ணி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் வந்து இப்போ குக்கரில் சேர்த்துருக்கேன். அதோட 5லேருந்து 6 சின்ன வெங்காயத்தை வந்து தோல் உரித்து நறுக்கி போட்டிருக்கேன். அஞ்சு பல்லு பூண்டு, பட்டை மிளகு காம்பு எடுத்து சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி, இதோட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி. அவ்வளோதான். இது நம்ம அப்படியே மூடி வச்சு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். அரைக்கீரை வந்து தண்டோட போட்டால் ரொம்ப நல்லது. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கீரையை மட்டும் எடுத்துகிட்டு தண்டை கீழே போட்டுடுவாங்க. ஆனால் இனிமேல் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து தண்டை கீழே போட வேண்டாம். தண்டில் வந்து நிறைய சத்து இருக்குது. தண்டோடு சேர்த்து சாப்பிடுங்க. அது ஒன்றும் நம்ம தண்டங்கிற அளவுக்கு வந்து தண்டு வந்து ஹார்டாக இருக்காது. இது நல்லா சாஃப்டாகிடும். நீங்கள் அதோட செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ இப்போ பார்க்கலாம். விசில் வந்துடுச்சு. நம்ம அரைக்கீரை வந்து நல்லா வெந்திருக்கும். நான் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், அரைக்கீரை வந்து நல்லா வெந்திருக்கு. இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா இதுவாக இருக்குது. ஸோ இந்த சூட்டோடு நம்ம என்ன பண்ணணும்னா மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிடணும். அதுக்கு முன்னாடி நான் 1 கப் தேங்காய் சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் தேங்காயும் சேர்த்துக்கலாம், இல்லை கொஞ்சம் தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம். எங்கள் ஊர் சைடில் வந்து தேங்காய் பால் தேங்காயெலாம் சில பேருக்கு ஒத்துக்காதுன்றதுனால என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் பால் ஊற்றுவாங்க இந்த கீரையில். நீங்கள் எது வேணாலும் உங்கள் இதுக்கு இது மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் ஊற்றி நல்லா மற்ற வச்சு கடைஞ்சிடுங்க. மிக்சிலெலாம் போடாதீங்க, கீரையோட சத்து போயிடும். நீங்கள் மற்ற வச்சு கொஞ்சம் கடைஞ்சாலே வந்து நல்லா ஈஸியாக கடைஞ்சிடும். கையில் கடையிறதாங்க சத்து. ஆக்சுவலி இந்த கீரை கடையிறதுக்குனே வந்து நம்ம பாட்டி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு கல்ச்சட்டி வச்சுருப்பாங்க. சைடெல்லாம் நல்லா சொரசொரன்னு இருக்கும். அதை வச்சு நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஈஸியாக கடைஞ்சிடும். உங்களுக்கு வேணால் கிடச்சிச்சின்னா நீங்கள் அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்சிலாம் வேண்டாம். ஸோ அவ்வளோதாங்க, நான் கடைஞ்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ பேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு அந்த தண்டெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஏன்னா இதில் உள்ள தண்டுமே ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். நீங்கள் தண்டோடு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், நம்ம ஹெல்த்தியான அரைக்கீரை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி ஹெல்தி அண்ட் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.